டோரிமானே, காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த பிராங்க்லின் பயங்கரமா எக்ஸசைஸ் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேருமே பசிக்குது. எனக்கு பசிக்குது, உனக்கு பசிக்குதா டோரிமானே? ஏய் சிங்சானே, எனக்கு தானே பசிக்குது. எவ்வளவு பசியோட இருக்குதுன்னு தெரியுமா? நம்ம இப்ப எதனா சாப்பிடலாம் போல இருக்குது. என்னடா சாப்பிடலாம்? ரெண்டு சின்ன பசங்க பசியோட இருக்காங்க. இவன் பாரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தோசை வேணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு டோரிமானே. ஏய் எனக்கு பிரியாணி வேணும்டா. என்னடா நீ தோசை சாப்பிடுற? பிரியாணி சாப்பிடலாம்டா நம்ம ரெண்டு பேரும். காலையில சமயம்லாம் பிரியாணி சாப்பிட்டா ஜீரணமாகாது. மதியானம் நம்ம ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிக்கலாம். காலையில வேற ஏதாவது சாதாரணமா சொல்லு. காலையிலேயே பிரியாணி கேட்டனா பிராங்க்லின் கோபம் ஆயிடுவான். ஓ அப்படியா, சரி. அப்ப எனக்குன்னா பொங்கல் சொல்லிடுறா. பொங்கல் சாப்பிட்டுக்கிறேன் நானு. நீ என்ன வேணுமா சொல்லிக்கூடா. வெண்பொங்கல் சாப்பிட போறியா? வெண்பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் தூக்கமா வரும். ஏதாவது வேற சொல்லு. தோசை இட்லி சாப்பிடு. ஏய் உனக்கு தூக்கம் வரும்டா, எனக்கு தூக்கம் வராதுடா. உனக்கு தெரியுமா உனக்கு அதெல்லாம்? சரி ஓகேப்பா, உனக்கு வெண்பொங்கல் வேணுமா? எனக்கு தோசை. இரு பிராங்க்லின் கிட்ட போய். ஏய் பொங்கல் ஒரு ஓட்ட வடை வேணும். நீ பாட்டு வெறும் பொங்கலை மட்டும் வாங்கிட்டு வந்துட போலாம். சரி சரி சரி. பிராங்க்லின், பசி எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு பிராங்க்லின். கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா? அவனுக்கு வெண்பொங்கலும் ஓட்ட வடையும் வேணுமா? எனக்கு தோசை வேணும். காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற எனக்கே இன்னும் பசிக்கல. நீங்க சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள பசிக்குதா? பிராங்க்லின், என்னப்பா இப்பெல்லாம் பேசுற? பசிக்குதுப்பா, போய் ஏதாவது வாங்கிட்டு வாப்பா. சரி போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்களுக்கு ஏதாவது ஹோட்டலுக்கு போய் நம்ம வாங்கிட்டு வரலாம். எங்க பைக்ல போலாமா? எந்த அண்ணன் கடையில ஹோட்டல்ல வாங்குறது? 2 ஹோட்டல் பக்கத்துல இருக்கு. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம வாங்கிட்டு வரலாம். பைக்ல நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைக் எடுத்துக்கலாம். டோரிமானே, பிராங்க்லின் கடைக்கு போயிருக்கான். திரும்பி வரதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரமாவது ஆகும். அவன் இருக்கும்போது கேம் விளையாடவே விட மாட்டான். இப்ப போய் நம்ம ரோப்ளெக்ஸ் கேம் விளையாடலாமா? சரிப்பா விளையாடலாம்பா. ஏன்னா பசி எனக்கு ஜாஸ்தியா இருக்குதா. நம்ம ஏதோ கேம் விளையாண்டா கூட அந்த பசி கூட கொஞ்சம் மறந்து போயிருப்போம்பா. கேம் விளையாடலாம்பா, வாப்பா. உனக்கு கேம் போடலாம் தெரியுமா? பிராங்க்லின் கூட இருந்து இருந்து எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு டோரிமானே. வா, நானே கேம் போடுறேன். அப்படியே எனக்கும் கொஞ்சம் கத்துக்கூடா. நான் எப்படி செட் பண்ணுன்றதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன். சீக்கிரமா வா. மேல இருக்கிற இடத்துலதான் அந்த கேம் டிவில கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம அங்க போய் கேம் விளையாடலாம். போ சீக்கிரமா போடா, நானும் பின்னாலே வந்துகிட்டே இருக்கிறேன். சரி, புதுசா நிறைய கேம் வந்திருக்கு. அதுல என்ன மாதிரி கேம் விளையாடலாம்? ஓரளவுக்கு நல்ல கேமா நான் பார்த்து போடுறேன். ரேட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு கேமுக்கு. அந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து நான் கேம் போடுறேன். ஓகேவா? ஓகேடா. டோரிமானே, என்ன வராம இருக்க? நான் வந்துட்டு தானே இருக்கிறேன். ஓகே டோரிமானே, நீ அங்க நின்னுக்கோ. பக்கத்துல நின்னுக்கோடா. இங்க ஓகே. ஏறிட்டியா இது மேல? எங்கடா சுத்தி வந்துட்டு இருக்கியா? இங்க வாடா. ஏறி வா. அப்படி வா. கரெக்டா இருக்கும். சூப்பர். இப்ப நம்ம கேமை கனெக்ட் பண்ணி விளையாடிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் நம்ம விளையாட போறோம். நம்ம கூட டோரிமானும் இருக்கான். அவன் நம்மள கைட் பண்ண போறான். நம்ம போக போறோம். டோரிமானே, இதுதான் நான் சொன்ன இடம். இந்த சேலஞ்சில நம்ம ஜெயிக்கணும். இவர் எவ்வளவு இந்த மாதிரி தடைகள் வச்சிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி போனோம். நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க பாரு. எல்லாரையும் நம்ம தாண்டி ஜெயிக்கணும். சின்சானே, நீ ஜெயிச்சிடலாம்டா. நல்ல ஸ்பீடா போனீன்னு வை. அவங்க எல்லாம் ஈஸியா நீ ஜெயிச்சிடுடா. உன்னை பத்தி எனக்கு தெரியுடா. ஸ்பீடா போனா நான் கீழே விழுந்துட மாட்டேனா? கொஞ்சம் கவனமாவும் போகணும். வேகம் மட்டும் முக்கியம் இல்ல. போனோம் அப்புறமேல அப்படியே கீழே விழுந்து போனா எப்படிதான் நீ ஜெயிப்ப? கீழே விழாம போனோம், அதான் கவனமா போனன்றது. அப்புறம் என்ன, நீ என்ன கீழே விழுந்துட்டே இருப்பியா? இல்ல, அதான் வேகம் மட்டும் இல்ல, விவேகமும் தேவைன்றேன். சொல்றேன் நானு. அது சொல்றது சரி, உனக்கு விவேகம் இருக்கு, நானே ஒத்துக்கிறேன். அப்ப உனக்கே நம்பிக்கை இல்லடா? என்னடா இப்படி இருக்கிற நீ? இந்த இடம்லாம் நீ எல்லாம் ஒரு ஸ்டேஜ தாண்ட மாட்டேன். நான் எப்படி தாண்டறேன் பார், எப்படி தாண்டறேன் பார். என்ன பத்தி தெரியுமா தெரியாத உனக்கு? உன்னை பத்தி தெரிஞ்சுதான் சொல்றேன் நீ தாண்ட மாட்டேன்ட்டு. சரி, இவ்வளவு பேசுறல. இங்க 2 டோர் இருக்கு. இதுல எதுல போறது கரெக்டா கண்டுபிடி. நான் சும்மா எப்பயுமே கரெக்டா கண்டுபிடிச்சிடும். நீ தான் பாரு, நீ போய் பாரு. கரெக்டா கண்டுபிடிக்கிறா இல்லன்னு நான் பாக்குறேன். ப்ளூ தான் கரெக்ட். ப்ளூ கரெக்ட். பாத்தியா, நான் கரெக்டா இப்ப நீ சொல்லு பர்பிளா இல்ல கிரேவா? நீ என்ன பத்தி தான் தெரியுமே. நான் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன். நீ இப்ப வாட்டி கண்டுபிடி பாப்போம். இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லா வாட்டியும். ஐயோ, 3வது வாட்டி அவுட் ஆயிட்டேனே. ஃபர்ஸ்ட் வாட்டி ப்ளூ ரைட் ஆயிடுச்சு. 2வது வாட்டி பர்பிள் கரெக்ட் ஆயிடுச்சு. 3வது வாட்டி இந்த குரங்கு இதுல போனோம்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல போனோம்னு நினைக்கிறேன். கரெக்டா போயிட்டேன். இதுதான் குரங்கு வச்சிருக்காங்க. அத கூட நீ யோசிக்க மாட்டேடா. என்னடா நீ இப்படி இருக்கிற? இந்த ஐயோ அண்ணா காலி ஆயிட்டா. இப்படி எல்லாம் போனீங்கன்னா நீ லாஸ்ட் தான் வருவ. சொல்லிட்டேன். நல்லா
ஸ்பீடா ஜம்ப் பண்ணணும். எப்படின்னு என் கேட்டு தெரிஞ்சுக்கோ நீ. சரி, எப்படி சொல்லு, எப்படி ஸ்பீடா ஜம்ப் பண்றது சொல்லு. ஐயோ, அது வரதுக்குள்ள போகணுமா? என்ன இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? எல்லாத்தையுமே முன்னாடி சொல்லுவாங்களாடா? அப்புறம் எப்படா நீ என்னதான் விளையாடுவேன்? நானு எல்லாத்தையுமே நானே சொல்லி கொடுத்துட்டேன்னா தாண்டணும். வேற வேற அடுத்த லெவல் எப்படி போறது? அடுத்த லெவலுக்கு போகணும். அதை தெரிஞ்சுக்கோ, எப்பயுமே அதை தெரிஞ்சுக்கணும் நீ. இது கரெக்டா தான் நான் போயிட்டு இருக்கேன்ல? கரெக்டா தான் போயிட்டு இருக்க. எங்க முன்னாடி ஒருத்தனும் தட்டுப்பட மாட்டான், நான் மட்டும் தனியா போயிட்டு இருக்கேன். ஏன் மெதுவா இப்படி ஆமா ஸ்பீட்ல எல்லாம் போனா உனக்கு ஒருத்தனும் முன்னால தட்டி போட மாட்டான். நீ நல்லா ஸ்பீடா போனதான் முன்னால எல்லாம் தட்டி. நமக்கு பின்னாடியே ஒருத்தன் வராங்க, 2 பேர் நமக்கு பின்னாடியே வராங்க பேர். உனக்கு மேல மோசமான இருப்பான் போல இருக்குதாடா. அந்த பேர் அவன் நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்படியா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உனக்கு முன்னாடியே என்ன ஸ்பீடா போன சொன்னா இவ்வளவு மெதுவா போனீங்கன்னா எப்படி? இதுக்கப்புறம் ஸ்பீடா போறோம். ஐயோ, என்ன 2 வழி வச்சிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா இருக்குமோ? ஐயோ, நான் தான் சொன்னேன்டா இந்த பக்கம் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் போனோம், அத கூட தெரிஞ்சுக்கலையடா நீ. சரி, அடுத்தது அந்த பக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கரெக்டா அந்த பக்கம் அப்படி போனோம். ஓகே, இங்க இதுல படக்கூடாது. ஐயோ, பட்டுட்டேன். ஏன்னா படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல போய் நிக்கிறியே, எப்படி இது? நீ வேணும்னே இதை செய்றியா? வேணும்ட்டே வேற செய்யறாங்க. இப்ப தாண்டிட்டேன்ல, அவ்வளவுதான். பிராங்க்லினே இந்த கேம்லாம் விளையாட திணறுவான், ஆனா நான் சூப்பரா விளையாடுறேன்ல. நான் உள்ள இறங்கினாலும் இந்த ஏரியாவே காலி, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் எப்பயுமே. டோரிமானே, நீ நல்லா பேசுவ, ஆனா கேம்லாம் நீ விளையாட மாட்ட. என் அளவு கூட நீ விளையாட மாட்ட. ஐயோ, நீ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட நீ? ஆமா, நீ கேம் சரியா தான் விளையாட மாட்ட, உண்மைதான் அது. என்னை பத்தி உனக்கு தெரியவே இல்ல, தெரிஞ்சுக்கோ. நான் எப்படி தெரியுமா, சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறோம்டா நாங்களாம். இப்படி ஓவரா பேசினா கேம கையில தந்துருவேன், அதுக்கப்புறம் நீ தான் மொக்க வாங்குவ. நீ என்கிட்ட இப்ப குடுத்துருவிய, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கையில இப்படி குடுத்துருவேன்டா. ஓஹோ, அப்படி போகுது கதை. ஆமா, இந்த ரெட்ல படாம போனோம் தெரியுமா? எப்படி தாண்டறோம் பாத்தியா? இப்படிதான் தாண்டணும். எங்க ஒருத்தம் கூட கண்ணுல தென்படவே மாட்டான். எங்கதான் இவங்க வராங்க? அது பேர் இன்னமும் அவனுங்க லாங்ல தான் வந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல ஒருத்தனும் வர மாட்டான். ஏய், என்கிட்ட போய் தானே சொல்ற, எவ்வளவு பேர் போறாங்கன்னு பாரு. முன்னாடி நமக்கு முன்னாடி போறவங்கள நீ ஏன் பாக்குற? நமக்கு பின்னாடி நமக்கு முன்னாடி போறவனே நீ எப்பயும் போய் பார்க்க மாட்டியா? நமக்கு பின்னாடி வரவனையே தான் நீ பாப்பியா? ஆமா, நமக்கு பின்னாடி வரவனை தான் பாப்பேன். நமக்கு பின்னாடி வரவனை பார்த்தா நீ எப்படா ஃபர்ஸ்ட் வருவ? நீ உனக்கு முன்னாடி வரவனை பாடுறா, அப்பதானே நீ ஃபர்ஸ்ட் வர ட்ரை பண்ண மாட்ட முடியும். என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற. இப்ப பாரு, எவனும் நம்ம பக்கத்துல எவனும் மாட்ட மாட்டான், மாட்டினா தாண்டிடுவேன் அவனை. ஆமா ஆமா, பக்கத்துல யாருன்னா உனக்குன்னு வந்து நின்றுட்டு இருப்பானுங்க, நீ தாண்டிடுவ. ஆமா, பக்கத்துல நின்னாதானே தாண்ட முடியும். நம்ம ஓடி போய் அவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க, நீ அவனுங்க எல்லாம் புரியாடானாக்கா உனக்கு பக்கத்துல ஒருத்தன் வந்து உட்கார்ந்து. அவனுக்கு நமக்கு முன்னாடி கேம் விளையாட வந்துட்டாங்க, கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. இல்லன்னா என்னெல்லாம் தாண்டி ஒருத்தன் போக முடியாது தெரியுமா? நான் எப்படி தாண்ட? ஐயோ, என்ன உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே விட்டுட்டேன். ஆமா, என்கிட்ட ஒரு பேசாம இருந்தா மட்டும் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பாரு இவரு. நான் உண்மையாலே ஐயோ, அந்த இடத்துல இல்ல இல்ல, அந்த இடத்துல ஏதோ சூனியம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு, அதனாலதான் போக முடியல. ஏன்னா உனக்கு விளையாடுறது இல்லன்னு நீ ஏதாச்சும் கதை சொல்லிடுவாரா? இப்ப விளையாடுறேன், கதை மட்டும் நல்லா சொல்றடா. இப்ப பாரு, ஒண்ணும் கிடையாது. இப்ப பாரு எப்படி தாண்டணும் பாத்தியா? இப்ப இந்த எல்லோல தாண்டணுமா? தாண்டிட்டனா? அங்க நம்மளுக்கு எதிர யாரோ போன மாதிரி இருந்தது, பாத்தியா நீ? எங்க யாரோ போனாங்க, யாரு போனாங்கன்னு தெரியல. போயிட்டு இருக்காங்க, பக்கத்துல போயிட்டு இருக்காங்க, பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. நீ கீழே வந்துட்டியடா, நீ தாண்டி போறத பாடுறா. நீ என்னடா நான் பக்கத்துல போறாங்க. பிடிச்சிடலாம். இப்ப தண்ணி கேட்டுற தூரத்துல இருக்காங்க, இப்படிதான் பிடிக்க முடியும். நீ பறந்து விழுந்துதான் பிடிக்கும். கொஞ்சம் விழுந்து போயாவது போயிடலாம். இரு கொஞ்சம் தாண்டிட்டாங்க. பிடிச்சிடலாம்டா, கண்டிப்பா பிடிச்சிடலாம். பக்கத்துலதான் போயிட்டு இருக்காங்க. பக்கத்துலதான் போயிட்டு இருக்காங்க, ஒருத்தரை விட மாட்டேன். ஐயோ, தாண்டி போட்டுறானுங்க போலக்குதாடா. டோரிமானே, டோரிமானே, எப்படியாவது நான் பிடிச்சிடுறேன் டோரிமானே. நீ வாய் மட்டும் ரொம்ப பேசாம ஒழுங்கா கேம் விளையாடுறத பாரு. நீ கேம்ல நீ ரொம்ப போட்ட விடுற. அதுவும் சரிதான் டோரிமானே. டோரிமானே, கஷ்டப்பட்டு எப்படியா தாண்டிடுறேன். தாண்டி சிங்சானே, நான் உன்னை எவ்வளவு பெருமையா நினைச்சு. நீ என்னடா சிங்சானே ஐயோ இருக்கிற? கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா இந்த இடம், அதனாலதான். இல்லன்னா நான் எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது சிங்சானே. இப்படி கீழே விழுந்தீங்கன்னா எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறேன் சிங்சானே. ஓகே, இந்த வாட்டி நான் கண்டிப்பா தாண்டிடுவேன். சிங்சானே ஏங்க இப்படி பண்றான்? மக்களே நீங்களே பாருங்க, இந்த சிங்சானே இப்படி பண்ணானே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி சிங்சானே விளையாடவே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறேன். அந்த இடம் கொஞ்சம் கஷ்டம், அதனால தான். டோரிமானுக்கு சொல்லி புரிய வைங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க, சிங்சான் விளையாட தெரியாம தானே விளையாடுறான், நீங்களே சொல்லுங்க. இந்த பாருங்க, எத்தனை வாட்டி அந்த ஒரு இடத்த தாண்டிருக்கு, இவ்வளவு வாட்டி நான் எப்படி இவனை பாக்குறது, நீங்களே சொல்லுங்க. அங்க பாரு மத்தவங்களும் விழுந்துட்டு தான் இருக்காங்க, நான் மட்டுமா விழுறேன், மத்தவங்களும் தான் விழுறாங்க. மத்தவங்க எங்க விழுறாங்க, நீ தான் விழுந்துகிட்டே இருக்கிற. உனக்கு முன்னால எப்படி தாண்டி போறான் பாரு, இன்னும் இவ்வளவு ஸ்பீடா போறாங்க. ஸ்பைடர்மேன் பத்தியா, அவன் பாரு டப்பு டப்பு டப்புன்னு கொஞ்சம் போய்கிட்டே இருக்கான். அநியாயத்துக்கு ஸ்பீடா போறாங்க. ஐயோ அந்த மாதிரி போனோம், எப்படி போனா பத்தியா அந்த அந்த ஸ்பைடர் பொண்ணு கூட ஸ்பீடா போகுது டோரிமானு, நம்ம தான் ரொம்ப ஸ்லோவா. ஐயோ அந்த பொண்ணு கூட எங்க கிளாஸ் படிக்கிற பொண்ணு தான்டா, அது நல்லா விளையாடும் அது. அப்படியா? இப்ப பாரு, நான் எப்படியாவது உங்களை 2 பேரை புடிச்சே தீருவேன். அவனுங்க 2 பேரும் எங்க போறாங்க? உங்களை விட மாட்டேன்டா. என் பக்கத்துல சிக்கினது நீங்க தான்டா, உங்களை விடவே மாட்டேன்டா. இருடா உங்களை பிடிக்கிறேன்டா, உங்களை பிடிச்ச வாயில தான் பிடிக்கிற. ஏய் எது டோரிமானி, கண்டிப்பா உங்களை பிடிச்ச. ஐயோ அந்த பொண்ணு நான் கிளாஸுக்கு போனா என்ன ரொம்ப கலாய்க்கும். உன் ஃப்ரெண்டு நான் பத்தியா என்கிட்ட தோத்துடான்னு சொல்லுவேன். நீ என்ன அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் ஜெயிச்சிடுவேன் இரு, நான் எப்படியா ஜெயிச்சிடுறேன் இரு. எப்படியாவது அவங்களை பிடிச்சிடுறேன். ஏய் வா 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 வா, மாட்டிடுவாங்க. எங்க எங்க என்ன தெரிய மாட்டாங்க? ஏதோ ஏமாத்தி போயிட்டாங்க போல. ஏமாத்தியே போவாங்க. நீ இப்படியே பின்னால கீழே ஒண்ணு போனீங்கன்னா எப்போ நீ போய் சேர்றது? டோரிமான் என்ன டோரிமான், அவங்க எல்லாம் மட்டும் ஸ்பீடா போறாங்க, என்னால அவ்வளவு ஸ்பீடா போக முடியல. நான் சொல்றேன், இவனுங்க வேற நம்ம கேம்ல அவுட் ஆகுறோம்னு பார்த்ததுன்னு இவனுங்க ஆப்ஷன் வேற கொடுத்து கடுப்பேத்துறாங்க. நீ ஒரு பக்கம் கடுப்பேத்துற, அவனுங்க வேற அதை வாங்க இதை வாங்கன்னு நம்மள கடுப்பேத்துறானுங்க. ஒழுங்க ஸ்பீடா போ. வழி இருக்கா? ரைட்டு, வழியே இல்லாம குதிக்க விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன். நீ ஸ்பீடா போனாதானே, இப்படி போனேன்னா எப்படி? நானு இதுக்கு மேலலாம் ஸ்பீட் என்னால போக முடியாது டோரிமானே. நான் எவ்வளவு ஸ்பீடா இப்படி சொல்லிட்டேன். நான் எப்படி போகணும் உனக்கு தெரியல, பாத்துக்கே இல்லையா? என்னோட திறமை உனக்கு தெரியுதா இல்லையா? நீ வாயில வட சுட்டு பாத்துருக்கேன், நிஜத்துல நீ பண்ணி நான் பார்த்தது இல்ல. அப்ப நீ பார்க்கவே இல்லையா? நான் எப்படி தான் போவேன். அப்ப நான் போனோம் அப்படியே பறந்து போற மாதிரி போவேன். கதை விடுற நல்லா. எங்க நம்ம எப்படியும் விளையாடுறதுக்கு தரமாட்டான், நம்ம இஷ்டத்துக்கு கதை விடலாம் தானே யோசிக்கிற? நீ மட்டும் என்கிட்ட இப்ப கொடுத்தான்னு வையே, நான் தான் இப்ப ஃபர்ஸ்ட் இருப்பேன். நான் லாஸ்ட் தானே நீ இப்ப இருக்கிற. அப்படியே என்கிட்ட குத்தினா அப்படியே. நான் லாஸ்ட் எல்லாம் இல்ல, எனக்கும் பின்னாடி ஆளுங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஒன்னும் தூரம் போல, அதோ பக்கத்துல தான் போயிட்டு இருக்காங்க. புடிச்சிடலாம். நீ இப்படியே சொல்லிட்டு நீ புடிச்சிருவ. எது இப்ப புடிச்சு காட்டுறேன் பாரு, நீயே மிரண்டு போயிடுவ பாரு. நீ செய்யறத பாத்து நீ விளையாடுறத பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன்னா, என்னடா இவ்வளவு பாட்டி அவுட் ஆக முடியுமான்னு பார்த்து நான் மிரண்டு வேற போயிடுவேன். அப்படின்ற எப்படியோ மிரண்டு போறல, உன்னை மிரண்டு போக வைக்கிறேன்னு சொல்லி மிரண்டு போக வச்சிட்டேன்ல. என்னடா இப்ப கடைசியில இப்படி ஆயிட்ட? நீ என்ன பண்றது? தோத்துக்கிட்டே இருந்தா அப்படிதான் மாத்திக்க முடியும். சரி நான் ஜெயிச்சு காட்டுறேன். அந்த பொண்ணுக்காவாச்சும் என்ன ஜெயிச்சு காட்டுறாரு. என் கிளாஸ் பொண்ணுடா என்ன ரொம்ப கிண்டல் பண்ணா, உன் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணான்னு. அதுக்காக என்ன இந்த இடம் டஃபா வச்சிருக்காங்க, தாண்டவே முடியல. நான் எவ்வளவு பெரிய பிளேயர், எல்லாரும் முன்னால போற எல்லாரும் அதை தாண்டி தானே போனாங்க. கரெக்டா அந்த இடத்துலயே காலி ஆயிட்டு இருக்கேன் நானு. ஒழுங்கா பார்த்து விளையாடுறா. தாண்டிட்டேன் டோரிமான். நான் இதுக்கப்புறம் வெறித்தனமா விளையாடுவேன் டோரிமான். நீ வெறித்தனமா விளையாடுறேன்னு வாயில தானே சொல்ற, நல்லா விளையாடவே மாட்டேன்றடா. இந்த வாட்டி நான் தாண்டலன்னா இருக்கு பாரு, தாண்டி எவனாவது ஒருத்தனையாவது உனக்கு தாண்டி காட்டுறேன் இரு. எவனாவது தாண்டி காட்டுவியா? ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம் டோரிமானே, ஒருத்தனையாவது நான் தாண்டிடுறேன். இப்படி சொல்லிட்ட, நீ கூட ஜெயிப்ப நான் நம்பிக்கிட்டு இருந்தேனடா. யார் உன்னை நம்ப சொன்னது? நானே என்ன நம்புறதே கிடையாது, நீ எதுக்காக நம்புற? என்னடா நீ தப்புன்னு இப்படி மாட்டிட்ட? இப்ப நானா இருந்தானே ஃபர்ஸ்ட் வந்திருப்பேனடா. நீ ஃபர்ஸ்ட் வருவ. சும்மா ஏதாவது காமெடி பண்ணாத டோரிமானு இரு, நான் எப்படியாவது ஒருத்தரையாவது தாண்டிடுறேன். அதாவது உன் கிளாஸ்மேட் பொண்ணுன்னு ஒண்ணு சொன்னல, அந்த பொண்ணையாவது குறைஞ்சபட்சம் நான் தாண்டிடுறேன். எங்க வழியே காணோம். இவனுங்க எங்க தாண்ட போற? ரொம்ப கலாய்க்க போகுது. அப்பெல்லாம் கலாய்க்காது. அப்படி கலாய்ச்சா நம்ம பிராங்க்லின் கிட்ட மாட்டி விட்டுலாம். இல்லடா, அது என் ஃப்ரெண்டு தான்டா. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க கலாய்க்க தானே செய்வாங்க. என்னடா இவ்வளவு மொக்க வாங்கினா அப்புறம் கலாய்க்க மாட்டாங்களாடா? நீ பதிலுக்கு கலாயே. நான் அவுட் ஆகல, என் ஃப்ரெண்டு தானே அவுட் ஆனா, நீயும் பதிலுக்கு கலாய்ச்சிரு. ஆமா, இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட் கிட்ட அவுட் ஆகுதுன்னு சொல்லுவேன். வலிக்கிட்டு போறேன். ஐயோ என்ன எங்க இருந்து எங்க விழுது? ஐயோ என்ன
என்னடா விளையாடுன்னு பார்த்தா சரிக்கு விளையாடுறியா, தப்பு தப்புன்னு உழுந்து விளையாடுறியா? ஓஹோ, இங்க தாண்டணுமா? ரைட் ரைட், அது புரிஞ்சுட்டேன். கூட இப்பதான் கண்டுபிடிக்கிற நீ. கண்டுபிடிச்சு தான் இந்த கேமை விளையாடணும். இன்னும் கொஞ்சம் தான் இரு, முடிச்சிடுறேன். என்னால யாராச்சும் வராங்களா இல்ல நீதான் லாஸ்டா? இல்ல கண்டிப்பா எனக்கு பின்னாடியும் ஆளுங்க வருவாங்க. நான் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுறேன் டோரிமானு. என்னடா சிங்சானு, நீ எங்கடா நல்லா விளையாடுற? நீயா நல்லா விளையாடுற, நீயா சொல்லிட்ட எப்படா? டோரிமானு, எல்லாரும் என் அளவுக்கு நல்லாலாம் விளையாடல. இதுதான் நல்லா விளையாடுறதா? இதுக்கு பேர் குதிக்கிறதுடா. டோரிமானே, நீ சொல்றது உண்மைதான். இந்த இடத்த என்னால தாண்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எவ்வளவு வச்சிருக்காங்க பாரு. ஐயோ, இன்னும் இவ்வளவு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எங்க தாண்டது? சரி, நம்ம ரொம்ப நேரம் விளையாடிட்டோம். இன்னொரு நாள்ல இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம் டோரிமானே. இப்ப கேமை முடிச்சுக்கலாம், என்ன சொல்ற? ஓகே சிங்சானே, நம்ம அடுத்து சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணிடுங்க. நான் சிங்சான் ஒழுங்கா விளையாடுறேனா இல்லையான்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.